ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் நம்முடைய ஆதி குருவும் நமது தாயுமான நமது அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை தொடர்ந்து நமது சகஸ்ராராவிலேயே வைத்து கண்களை மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். நமது இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம்.
தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான காமம், கோபம், பேராசை, பற்று, ஆணவம், பொறாமை ஆகிய அனைத்து அசுத்த குணங்களும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறதம்மா. தாயே, எங்களிடத்தில் தாங்களே ஞானமாகவும் புத்தியாகவும் இருந்திடுங்கள். எங்களுக்குள் அடக்கம், பணிவு, அன்பு எப்பொழுதும் இருக்க அருள் புரியுங்களம்மா. எங்களுக்குள் நல்லவற்றை மட்டும் நினைக்கும் மனதை தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்குள் எங்களின் கவனத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்களை வணங்கும் பொழுது எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர செய்திடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராரவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளையும், எதிர்மறைகளையும், உடல் உபாதைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளை தயவு செய்து அகற்றிவிட்டு தங்களின் தெய்வீக நுண்ணதிர்வுகள் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும், தவறான எண்ண ஓட்டங்களையும், தியானத்திற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனத்தையும், நம்பிக்கையற்ற நிலைப்பாட்டையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு
ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை எங்களுக்குள் நிலைநிறுத்தப்படட்டும் அம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवः
कालत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் நமது இடது நாடியில் இருக்கும் பொழுது அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளானது நமக்குள் பாய்ந்தோடுவதை நாம் நன்கு உணரும் அளவிற்கு நமது கவனம் உள்முகமாக இருக்க வேண்டும். நமது இடது நாடியில் கை விரல் நுனிகள், நம்மளுடைய உள்ளங்கை எல்லாவற்றிலும் நமது நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறதா என்று கவனிப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான எண்ண ஓட்டங்களையும் அசுத்த குணங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தூய கவனம் எங்களுக்குள் நிலைநிறுத்தப்பட்டு அதன் மூலம் எங்களின் செயல்கள் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் நமது வலது பக்க நாடியான பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது வலது பக்க நாடி முழுமைக்கும் அன்னையின் அருளால் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகள் பாய்ந்தோடுவதை நம்மால் உணர முடிகிறது. கவனம் உள்முகமாக வைத்து நம்மளுடைய வலது கை விரல் உள்ளங்கை என்று அனைத்திலும் அந்த நுண் அதிர்வுகள் பாய்ந்தோடுகிறதா என்பதையும் நாம் கவனிப்போம். பொழுது மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தங்களின் தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் உணர்வதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலிருந்து இறைவனின் ராஜ்யத்தில் நாங்கள் இணைந்து அந்த ஆனந்த உணர்வை உணர்வதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இரு கைகளிலும் சமமான அளவிற்கு அந்த நுண் அதிர்வுகள் வெளிப்பட வேண்டும். அதை நாம் நமது உள்முக கவனத்தில் வைத்து கவனிப்போம். அன்னையிடமிருந்து தெய்வீக நுண் அதிர்வுகள் வருவதை நம்மால் உணர முடிகிறது.
மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். நமது அன்னை குண்டலினி தாயை வணங்கி ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே குண்டலினிமா, தாங்கள் மேல் எழும்பி எங்களின் சக்கரங்களின் வழியாக எங்களின் சகஸ்ராராவை வந்தடைந்து இறைவனோடு இணைகின்ற பொழுது எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தாங்கள் சக்கரங்களின் வழியாக செல்வதையும் அவ்வாறு செல்லும் பொழுது தாங்கள் ஏற்படுத்துகின்ற ஒலியின் ஓசையை நாங்கள் உணரும் அளவிற்கு எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலையை அடைவதற்கு தயவு செய்து எங்களுக்கு சக்தியை தந்தருளுங்கள் அம்மா. நமது குண்டலினி தாள் நம்முடைய சக்கரங்களில் இடமிருந்து வலமாக, வலமிருந்து இடமாக என்று ஒவ்வொரு சக்கரங்களிலும் அவர் சென்று நமது சகஸ்ராராவை வந்தடைவார். அவ்வாறு செல்வதை நாம் கவனத்தை உள்முகமாக வைத்து அன்னையின் அருளால் உணர முடியும். நமது முதுகு முழுமைக்கும் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர முடியும். அவர் செல்கின்ற ஒவ்வொரு சக்கரங்களையும் நமது தியானத்தின் வழியாக நம்மால் அறிய இயலும். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான குழப்பங்களை அகற்றிவிட்டு அதிகப்படியான சிந்தனைகளையும் அகற்றிவிட்டு சமநிலையான சிந்தனையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக எங்களின் நாபி சக்கரத்தில் அமர்ந்து எங்களுக்கு பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள் அம்மா.
எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவம் நிலை பெறுகின்ற அந்த நிலையிலிருந்து எங்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் திருப்தி, ஆன்மீகத்தில் திருப்தி, அமைதி, ஆனந்தம் முதலிய குணங்களுடன் நாங்கள் எங்களின் தியானத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் சமநிலையும் அமைதியையும் நிலைநிறுத்தி எங்களின் அன்றாட கவலைகளை அகற்றிவிட்டு எங்களின் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதியும் நிறைவும் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற பொறாமைகளையும் பேராசைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் தாராள மனப்பான்மையையும் நேர்மையையும் தர்மத்தையும் எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் குடும்பம், வேலை, ஆன்மீகம் போன்றவற்றிற்கு இடையே ஒரு சமநிலையை தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் திருப்தியான மனநிலையுடனும் மன நிறைவுடனும் தர்மத்துடனும் சமநிலை வாழ்க்கை வாழ தாங்களே எங்களின் கவனத்திலிருந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் நாபி சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசிர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. அதை நாங்கள் உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது பவசாகரம். தாயி, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவிற்குரிய தூய அறிவை பெற்று எங்களின் ஆத்மாவை விழிப்புணர்வு அடைய செய்து அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்றவைகளை உணர்ந்து எங்களை சரி செய்து சிறந்ததொரு சுயம் குருவாக இருக்க முயற்சி செய்கிறோம் அம்மா. தாங்களே எங்களை தங்களின் கவனத்தில் வைத்து எங்களின் செயல்பாடுகளில் கண்ணியத்தையும் ஒரு சுயம் குருவிற்குரிய தகுதியையும் நிலைநிறுத்த வேண்டும் அம்மா. தாயே,
எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்று நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாகவும் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக இருந்து ஒரு சுயம் குருவின் கண்ணியத்தை எங்களின் நடத்தையில் செயல்படுத்தவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் சுமந்து செல்கின்ற தவறான அடையாளங்கள் அனைத்தையும் தங்கள் அருளால் அகற்றப்பட வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற பலவீனத்தை அறிந்து தவறுகளை கண்டறிந்து அதை சரி செய்து நாங்கள் ஒரு சுயம் குருவாக பிரதிபலிக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கும் அவர்களின் கொள்கைகளை நாங்கள் உள் உணர்வாக உணர்ந்து அதன்படி நாங்கள் செயலாற்றவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும் அம்மா. எங்களை சிறந்ததொரு சகஜ யோகிகளாக சிறந்ததொரு குருவாக மாற்றுவது தங்களால் மட்டுமே இயலும் அம்மா. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தங்கள் அருளால் நாங்கள் இறைவனின் அன்பை பரிபூரணமாக உணர்வதற்கும் அவரின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தின் சக்தியை அளித்து எங்களுக்குள் அதன் ஆழத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது நாபி சக்கரத்திலும் பவசாகரத்திலும் வைத்து தியானத்தில் இருப்போம். அன்னையின் அன்பானது நமது நாபி சக்கரம் பவசாகரத்தில் முழுமையாக நிரம்பி இருப்பதையும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமது முழுமைக்கும் நிறைந்திருப்பதையும் நாம் நமது தியானத்தின் மூலமாக உணர முடியும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம்.
சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தங்களின் அன்பை நாங்கள் உணர்வதற்கு அனுமதி அளித்ததற்கும் எங்களை அதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றியமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களின் தியானத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் இந்த நிலையிலிருந்து எங்களின் செயல்கள் அனைத்தையும் செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்து 3 மகா மந்திரங்களை கூறி தியானத்தில் இருப்போம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியானத்திலிருந்து அன்னையின் சொற்பொழிவை நாம் கேட்டு அவர்களின் சொற்பொழிவின் மூலமாக நமக்குள் அந்த ஆனந்த நிலையை உணர்வோம். आत्मा के ऊपर इन लोगों ने ध्यान कब दिया?
कभी नहीं. They have never bothered about the spirit. You see, so we have to use some common language which speaks about Atma. English language is not sufficient enough, I must tell you. They do not have those experiences because, you see, so far they have not gone deep into it. And we are very old people, ancient people. Our culture has been to know God, and everything has come in Sanskrit because Sanskrit is really a Devavani. Apart from that, when the Kundalini moves, she makes sounds. She makes different sounds they are really Devanagari sounds. All of them are. On all different chakras they are. If I have time, I will tell you all those sounds that it makes. So our Sanskrit is really a Devavani, and even when you say mantras, then through the Sanskrit language or Devanagari pronunciations only, you can excite them better. Try to learn, if not Sanskrit, at least Hindi, because it's a more sort of a simpler language, and it being a phonetic language, you see, it has a sound, and that sound gives that vibratory effect. You try to learn it. Hindi is not my mother tongue. My mother tongue is Marathi. I speak Hindi because, after all, I know the importance of Hindi. I also know a little bit of English, and I speak in English also. So, it is better to know at least Hindi. It's not much when we can know a foreign language. We can know our own one national language. There's no harm in it. I mean, this I do not want to make it a political stuff, but what I'm saying that for conveying our Marathi is all right for me, Bangla is all right. I don't know much of Tamil or Telugu, but Telugu also, Tamil also, you can. Because you see, we are people in this Yoga Bhumi. This is a Yoga Bhumi. This is a great country of yoga. You don't know every particle of this Bhumi. You will be surprised. Is vibrating. You see, these scientists and all that cannot understand this. When we start accepting all that the West is saying, we are going to lose all that we had, which is so great. Of course, that is not going to be lost. But the thing is that we are not going to utilize it for our purpose. We have to close all that on one side. And we'll have to accept something which is just a foreign alien thing. And nothing so much comprehensive. You can say it is not samak. It doesn't envelop everything. So English language is all right. I can speak and I can talk to you and explain. But I would request you that little bit of Hindi language if you learn. It's a good thing. Because I find it very difficult. You know, there's one speech of mine they have written in English. And that was translated in Marathi. And what a tremendous thing it was. And in English, I think it's a poor show. Absolute poor show. Maybe my English is very poor, maybe that. I don't know, but maybe that. So, we were talking about Sat Chit Anand. Again, I have to use Sanskrit words. See now, what can I do? Sat Chit Anand is the super consciousness, the all-pervading power. Chit is attention, the consciousness. Conscious. You are just now conscious, listening to me. Every moment you are conscious. But every moment is becoming dead into the past. Every moment coming from the future to the present. But you are conscious at this moment, listening to it. A thought rises like this and falls. You can see the rising of the thought, but not the falling of the thought. In between the thoughts, there is a space, which in Sanskrit we call it as vilamba. Of course, in English language there isn't because they haven't found it out. So there is a vilamba. And in that vilamba, if you can stop, then you get to the conscious mind. And there exists the Sat Chit Anand. Sat Chit Anand is the condition of mind, you can say, or is the state of mind where there is no thought but you are aware. First, there is no thought, nirvichar, but you are aware. That is the first state where you jump into.
into the superconscious. So some people may think that by realization you must achieve something as Adi Shankaracharya had. It's not possible. With some it may be, with very few. But not with everyone. First state is nirvichar. You become thoughtlessly aware. That's just the first state. That happens when the Kundalini rises above the Agya Chakra, means enters into the limbic area. At that time, your attention just touches the Sat point. The Sat. The reality separates from Mithya. You are separated. You become two personalities. At that stage, you start separating. Like in the milk, when you put yogurt, or you can say if you put lime, it starts separating into water and the curd. In the same way, the beginning starts. The beginning. This is the state where you can say the Kundalini has been awakened only. We must understand the different stage as it happens. I am giving you a very slow picture. But normally the Kundalini shoots off in most of the people. But in some people it does not. It takes time. It is lost in the Swadhisthana. It is lost into the Nabhi. It doesn't go much higher. It is arrested by Hridaya Chakra, or maybe it may not even rise at all. But in case it crosses this door of Agya Chakra, then you get into the state of thoughtless aware. With thoughtless awareness, as like whatever state you get, supposing you become a governor, so you get a certain power. With that, you get certain powers. But at this state, to leave the Kundalini is not a good thing. Because the Kundalini can at that stage start moving this side and that side, can possibly, so can go to the supraconscious or can go to the subconscious, collective subconscious. The siddhis people get mostly at this stage. Some of the, not the Shudra siddhis, but the higher siddhis, like you see, they can predict. They can say this is going to happen if the Kundalini has moved to the supraconscious. If the Kundalini has moved to the collective subconscious, then they can start seeing things. You see, a person who is like that, he comes to me, he can see who I was in my previous lives. I do not have to convince them. This is the same thing as anybody who is possessed gets. A person who takes drugs, supposing he is a real alcoholic of the last word, and is a good soul, he is still seeking God. Such a person can see me in a different form. He can see my past. He can be very much enamored by me. He would know that I was, because you see, people think the past is greater than the present always. Because the past has been much greater than today's. Though I have never given realization to anyone previously. But it was a great past. Because human beings are like that. So, he gets enamored when he sees things like that. This happens with people who are on the supraconscious level if they move out. If they move out, this happens to people if they move out onto the left hand side, that is into the past. Those who move out on the right hand side can see me as light. They see light. They see all the 5 elements. They can see me as a waterfall or an iceberg. They start seeing the Tanmatra. Now again the Sanskrit word means a casual, we can say the causal essence.
causal essence of the elements. It may help them to get convinced, because such a person gets convinced about me, no doubt. Such a person is much more convinced than you are. Now there are so many tantrikas who know who I was, they are afraid of me, they talk about me, they tell about me. There was an ordinary maid servant who came to my program and she got into this. She started speaking Sanskrit and she described me completely, 15 shlokas she said. First time I never said anything about myself. That's how it started. So at that stage, I would not like to leave your Kundalini, because you can cure people. Curative can be done with your Kundalini, even in the limbic area. I am very anxious always that it should come out of the Brahmarandra. At that stage, you start getting the vibrations. But at this stage, you are just a chitta only, and you just touch Sat point. Your attention is only charmed by the spirit. Only the attention part. Spirit, as I told you, is like a flicker of light in a gas lamp. And Kundalini is like a gas which touches the spirit, and the light of the spirit spreads in the central nervous system. But only the chitta part, the outer core is the chitta, means the attention part. At that stage, when the Kundalini opens the Brahmarandra, at that time what you feel is the vibrations from your hand, and you can feel the another person also, because you become collectively conscious. Collectively conscious only. Again, out of the Sat Chit Ananda, you just touch the Chitta person. So you start feeling the Chitta of your Chitta becoming the Chitta of the collective consciousness. Means you drop into the ocean of Sat Chit Ananda, in which you only feel the collective consciousness. That means you can feel another person's Kundalini. Yesterday there was another gentleman, as you have seen it, he was arguing with me that we have suspended intelligence and all that. I said, what is this suspended? I don't know about this thing. So I told him, he said, I am in a Turiya Dasha. I said, if you are in Turiya, you can feel the Kundalini of another person. You cannot certify yourself like that. Can you feel the Kundalini of another person? He says, no. Then I said, how can you be in the Turiya? If you go into Turiya, that means if you cross this stage, then you have to feel the Kundalini of another person. Now you have seen there are many who can feel it. And they all say the same thing, the same language. Whether they are English, Indians or anything. They say the same thing, that his chakra is, this chakra is catching, that chakra is catching, it is not. Because you start seeing your Kundalini, you start seeing the Kundalini of others. Because on the fingers you can feel it. You can feel it on the fingers, what is happening. So you just feel the Chitta, not the Ananda part. First stage is only Chitta. That you feel the Kundalini of another person. You can raise the Kundalini of another person. You can give realization also after a little while to another person. Of course, my photograph has to be used, but still you can. But the Ananda stage is not yet touch. So in the beginning, you just feel the cold breeze in the hand. You feel the peace, tranquility also. There's no thought. You feel the thoughtless awareness. But the Ananda part is not felt at the first outset. Because now I have studied thousands of human beings and I have seen their problems, and this is a fact. But there are some, as I have told you, who reach the last stage. Very few, very, very few.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பின் மூலமாக எங்களுக்கு தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாங்கள் உணர்ந்து, அதன் மூலம் எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலையை அடைவதற்கு ஆசீர்வதித்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு மனதார நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.